மாதிரி ஒரு பையன் வந்து வடக்கு தொழில் தான். அந்த மலையில வந்து கொஞ்சம் தண்ணி எப்படி சொல்றது, ஒரு கரண்டக்காலிக்கு மேல வந்து தண்ணி ஏறிடுச்சு ரோட்ல, சரியா? ஆனா வந்து மக்கள் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா எங்க ஏரியால வந்து நம்ம கரண்ட் இந்த மாதிரி வந்து அவ்வளவு ப்ராப்ளம் அங்க இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஷுவலா நடக்கவும் உளுந்து கடந்திருக்கு. கரெக்டா ஏடிஎம் கதவை திறக்கிறான், உள்ள போனதோட ஸ்பாட் அவுட் அந்த செகண்ட். இந்த வாட்டி இப்ப இல்ல லைட்டா இப்ப ஒரு மழை இல்ல பெஞ்சல நருட்டோ இல்ல அதுக்கு. நான் கூட சொன்னேனே தான் இந்த இல்ல எங்க ஏரியால கூட அதான் ஒருத்தன் இந்த டிரைனேஜ் இந்த மூடி தான் திறக்கும் போது இது போட்டாங்க. இப்ப உண்மையிலே தண்ணி கம்மியா தண்ணி ஃபாஸ்டா போறதுக்கு டிரைனேஜ் மூடி திறக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நீ திறந்துட்ட ஏதாவது டிவைடர் சைட்ல ஒரு 2 3 புரியுதா 2 3 இல்ல இதெல்லாம் வச்சுட்டு அங்க அதான் போற ஃப்ளோட்டிங், மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இல்ல ஃப்ளோட்டிங் இது வைக்கணும். டினோ எப்படி சொல்றது, ஒரு டினோட்டர் மாதிரி அதான் அந்த ஆரஞ்சு இல்ல கலர்ல இல்ல மிதக்கும்ல. இல்ல இப்ப நான் ஒண்ணு வராது அதான் இல்ல அந்த அளவுக்கு வேணா ஒண்ணு டிவைடர் புரியுதா ரெண்டு ரெண்டு வச்சாலே போதும் மேக்ஸிமம் யாரும் வரமாட்டானுங்க புரியுதா. ஆமா இவனுங்க அது பாட்டுக்கு தண்ணி போயினே இருக்குது. எவன் காலை விட்டானு இது தெரியல. ஆனா நியூஸ் வந்துச்சு காலைல தெரியுமா இது பார்த்தேன். போயிட்டான் பாவம். எவ்வளோ இது. ஏய் இல்ல அலெக்ஸ், நீ சொன்னா தெரியுமா இப்போ வந்து இது எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குது, அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு. இன்னைக்கு பிடிஆர் தியாக இது வந்து தியாகராஜன் வந்து என்ன எதுக்கு புலம்புனாரு, அவருக்கு தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து கொடுத்துருக்கதா. ஆனா அந்த ஐடி தொழில்நுட்பத்துறை தான் நம்ம தமிழ்நாட்டுல, ஐ மீன் சென்னையை பொறுத்த வரைக்குமே வந்து ஹப்புனா ஐடி தான். நீ வந்து கோயம்புத்தூர்ல வேணா வேற ஏதாவது சொல்லிக்கலாம், நீ வந்து இந்த நூறு உற்பத்தி தொழிற்சாலை இல்ல பஞ்சு உற்பத்தி சாலை அப்படின்னு. சென்னையை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. இப்ப இவ்வளவு நாளா நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, தண்ணி வந்து இந்த மாதிரி தேங்குது இதுவாகுதுன்னு, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு நீ நினைக்கிற? தீர்வுனா கரெக்டா வந்து முதல்ல உங்களுக்கு இல்ல நம்ம வந்து எல்லா உங்களுக்கு ஒழுங்கா வைக்கணும். அதே சீவேஜ் சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்து நிதி ஒதுக்கீடு பட்டிருக்கல, அதை வந்து ப்ராப்பரா ஓகேடா அட்லீஸ்ட் ஒரு 30% to 40%, நான் வந்து 100% சொல்லல, 30 to 40% சீவேஜ் சிஸ்டத்துல வர்ற காசு அப்படியே போட்டாலே யாரும் 85% ஆஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிதி ஒதுக்கிறது அவ்வளவு அத்தனை ஆயிரம் கோடி, அத கூட வாங்குற 80% வந்து ஒரு நிமிஷம் இல்ல உன்னால தமிழ்நாடு முழுக்க பண்ண சொல்ல. ஏன் இது சென்னை மட்டும் பண்ண சொல்றேன்னா, நான் சென்னைன்னு சொல்ல, உனக்கு சென்னை வந்துட்டு இப்ப மத்த டிஸ்ட்ரிக்ட் மத்த எதுல இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புரியுதா இந்த மரம் மலை புரியுதா, மலைனா அந்த மலை இல்ல ஹில்ஸ் புரியுதா, ஏதாவது ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு, ஏதாவது ஒரு புரியுதா ஸ்டோர் ஆகுறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும். சென்னைலாம் இங்க ஒரு கூந்தலும் கிடையாது புரியுதா. இவனுங்க என்னன்னா இன்னொரு டெவலப்டு இது புரியுதா இருக்கிறதுல அதான் இல்ல ஹைலி மும்பை மாதிரி தான் டெவலப் ஆகுது. பாப்புலேட்டட் டென்சிட்டி இருக்கலே, பாப்புலேட் டென்சிட்டி தமிழ்நாட்டுல 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 மத்த ஒரு 2 3 டிஸ்ட்ரிக்ட் தான், 2 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு பாப்புலேஷன் தான் வந்துட்டு சென்னையில இருக்குது, 2 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது. இப்படி இருக்கிற இடத்துல இந்த வேலை பாக்குறானுங்கன்னா இவனுங்க தான் இந்த கன்னியாகுமரி இது மதுரை சேலம் இதெல்லாம் சொல்ல வேணும். நீ ஹெட் இது பாரு சென்னைய, இங்கேயே தான் இங்கே. ஆனா சத்தியமா நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், வெள்ளத்துல தான் கரண்ட் எல்லாம் கட்டி இதெல்லாம் போயினுக்குது நருட்டோ. நம்ம ட்விட்டர்ல இருக்கோம்ல பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் பசங்க சிரிக்கிறானுங்க சார். அது என்ன டேக் பண்ணி சிரிக்கிறான் ஒருத்தன். அன்னைக்கு தான் தோணுச்சு ஏன்னா நான் வந்துட்டு அந்த டைம்ல ஒரு சில பேர்கிட்ட சண்டை வலிச்சு வச்சிருப்பேன். சண்டைனா என்ன, சும்மா பண்ணுக்குது, யாரும் சண்டைலாம் இந்த மாதிரி கெட்டவத்தெல்லாம் இல்லை. இப்போ அதான் ஊர் சண்டை வரல, ஏன் இப்ப இவன் கூட ஏதான் ஃப்ரெண்டு கூட இவன் சுந்தர் கூட சண்டை போட்டிருப்பான். அதான் அவன் இது தருமபுரி சென்னை தான் மாசம் நம்ம சண்டை போடுவோம். ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல சென்னைலாம் இல்ல நிறைய இதெல்லாம் இல்ல அலெக்ஸ், கிட்டத்தட்ட வந்து நம்ம 7 to 8 கோடி ஆயிடுச்சுன்னு தமிழ்நாட்டோட பாப்புலேஷன். சென்னையோட பாப்புலேஷன் மட்டும் மினிமம் வந்து அந்த பாப்புலேஷன் டென்சிட்டியை வச்சு மட்டுமே 1C புரியுதா. அதாவது வடக்குல இருந்து வர்றவங்க கேரளா, ஏன்னா அந்த ஹப்புல இது வந்து நீ அதாவது எப்படி சொல்றது, மக்கள் வந்து லிவிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளால கணக்கெடுக்க முடியாது. இந்த வந்து தங்கி இருக்கிறதை விட வந்து அதாவது ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வந்து இருப்பாங்க சென்னையில அப்படின்னு கான்பிடண்டா சொல்றது 1 crore மக்கள். அப்ப அவ்வளவு பாப்புலேட்டரான இதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கும் போது இப்ப அதுக்கான பாதுகாப்பு எவ்வளவு இருக்கணும், இதெல்லாம் வச்சுதான் வந்து ஒவ்வொரு துறைக்கு வந்து இது இவ்வளவு கெப்பாசிட்டி இவ்வளவு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு முக்கியமான துறை தான் சென்னையில வந்து ஐடி, சரியா. நம்ம வந்து டைட்டில் பார்க்கா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு இன்னைக்கு வந்து அந்த அமைச்சர் வந்து எதிர்கட்சி அமைச்சர் வந்து கேட்கிறாப்புல, இந்த மாதிரி டைட்டில் பார்க் மட்டும் தான் இருக்குது கோயம்புத்தூர்ல ஒன்று உருவாகி இருக்கு, அது பிடிஆர் தியாகராஜ் சொல்றாப்புல,
டைட்டில் பார்க்க என் கட்டுப்பாடு இல்லப்பா. நான் வந்து ஐடின்னு சொல்றேன். ஆனா ஐடினாலும் வந்து இதை வந்து என் கட்டுப்பாடு இல்ல, தொழில்துறைன்னு ஒருத்தவங்க வச்சுக்கிருக்காங்க. நான் வந்து பேரளவுல இருக்கேன் அப்படி சொல்லிருக்கு. அதுக்கு அம்மா டிஎம்கேவோட ஊதுகுழல் வந்து அந்த சபாநாயகர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏங்க இப்படிலாம் புலம்புறா இருந்தா போய் தனியா புலம்புங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து உங்க மனசுல உள்ள இதெல்லாம் சொல்ல வேணாம், இதை வந்து இதுன்னு பண்ணிக்கோங்க, பொது வேலையில இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுங்கிறாங்க. புரியுதா உனக்கு? ஒரு சபாநாயகர் வந்து இது பண்ண சொல்லுங்க. நீங்க சொன்ன கரெக்டா சொன்னீங்க. அதுல சின்ன திருத்தம் என்னன்னா, பிடிஆர் வந்து கடந்த 20 வருஷமா ஐடி துறைக்கு ஐடிஓ டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியில கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த எல்காட் எஸ்சிசி இதை மட்டும் தான். இந்த எல்காட் மட்டுமே இந்த டைட்டில் பார்க்கு, இந்த மினி டைட்டில் பார்க் எல்லாமே சொன்ன மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் நம்ம டிஆர்பி ராஜா கீழே போயிடும். அவரு அதுல சொன்ன விஷயம் என்னன்னா, யாருக்கிட்ட உங்களுக்கு பணம் இருக்கோ, யாருக்கிட்ட ஃபண்ட் இருக்கோ, அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜ் பாருங்களேன். எனக்கு வந்து அது மேலோட்டமா நம்ம அப்படியே கடந்து போயிடக்கூடாது. அவர் புலம்புனாருன்னு சொன்னதை விட அவர் அதை யூஸ் பண்ண சாய்ஸ் ஆஃப் வார்த்தைகள் தான். எனக்கு அங்க யாருக்கிட்ட பணம் இருக்கோ, யாருக்கிட்ட அதுக்குரிய அதிகாரம் இருக்கோ, அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு லென்த்தா ஒரு லைனா பேசியிருப்பாரு. சோ அது அதாவது எப்படி அழகா சொல்லியிருப்பாருன்னா, என் துறைக்கு வந்து குறைவான நிதி மட்டுமே ஒதுக்கப்படுகிறது, மற்ற மாநிலங்களை போல் இல்லாமல் தொழிற்பூங்காக்களின் சிறு பகுதி மட்டுமே என் துறை விஷம் உள்ளது. அதாவது ஐடி பார்க்ஸோட ஒரு பார்ட் ஆஃப் இதுதான் வந்து அவன் கையில கொடுத்து, ஆனா ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தலையில வந்து ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ப்ரோ முக்கியமான டைட்டில் பார்க்கு 20 வருஷமா இப்படிதான் இருக்கு. இப்ப இந்த டிஎம்கேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தெரிஞ்சாங்க தெரியுமா, ஐடிக்குன்னு ஒரு துறை உருவாக்கணும், நாங்க பல சீரமைப்புகள் செஞ்சோம், அந்த டேஷ் எடுத்தோம், இந்த டேஷ் எடுத்தோம். இப்ப வந்து நம்ம வந்து சென்னையில இருக்க ஐடி பார்க்ஸோட பெஸ்ட் இது திருவான்மையில் உள்ள டைட்டில் பார்க்கு, அடுத்து நியோ டைட்டில் பார்க்கு, ரெண்டுமே வந்து இருக்கலே வந்து அவ்வளோ பெரிய இன்கம் ஜெனரேட் பண்ணுது, அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை டெவலப் பண்ண அதுல இருந்து வர ஃபண்டு வேற லெவல்ல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த பார்க்ல எதுக்கு எடுத்துருக்காங்கன்னா இடம் தான் அவங்களோடது, இடமும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தான் அவங்களோடது. அதுல வேலை செய்யணும்னா அதுக்கு ரெண்ட் இதெல்லாம் இருக்கு ஒவ்வொரு பிரைவேட் சென்டரும். அப்பனா அவ்வளவு வருமானம் வருது. அந்த வருமானத்தை வச்சுட்டு திரும்ப வந்து திரும்ப டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி இந்த வருமானத்தை நீங்க தொடக்கூடாது, இதெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட போயிருந்தோமா, ஆனா நீங்க ஐடிஐ மட்டும் நாங்க கேள்வி கேட்போம்னா அது எப்பேற்பட்டது. அதுதான் அவர் அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காப்ல. எனக்கு வந்து காசு வந்தாதான் நான் வந்து அந்த ஐடில வந்து திரும்ப செய்ய முடியும். ரெண்டு பேரும் இது டைட்டில் பார்க்காட்டும் நியோ டைட்டில் பார்க்கா இருக்கணும், ரெண்டுமே வந்து என் கையில அதை தரல, அதுல உள்ள வருமானம் எதுவுமே நம்மளுக்கு வர்றதில்ல. அப்படின்னா நான் எப்படி திரும்ப செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆச்சு, ஓப்பனா உடச்சு விட்டாப்ல. இப்ப அதுக்கு சம்பந்தமே இல்லாம திமுகவோட அந்த அறிவார்ந்த ஐடிவிங்கன்னு சொல்லக்கூடிய வந்து பேரளவுல அந்த அறிவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஆளுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, புரியுதா உங்களுக்கு? பேரளவு ஏன்னா நான் இப்ப வந்து வார்த்தையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிட முடியும். இனிமேல பேச்சு இல்ல, வீச்சுதான், இறக்கி விட்டுருவோம் மகனே. சொல்லு இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி திறன் கூட வந்து அதாவது எப்படி சொல்றாரு, அசாதாரண நிலை தொடர்கிறது, திறன் மற்றும் அதிகாரம் உள்ளவிடம் மட்டுமே கேட்க வேண்டியதை போல் கேட்டால் கிடைக்கும். எப்படி சொல்லணும்? திறன் மற்றும் அதிகாரம் உள்ளவர்களிடம் கேட்க வேண்டியதை கேட்டால் கிடைக்கும். அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட அதிகாரம் கூட இல்ல, அதுக்கான அதாவது என்னை வந்து திறமையற்றோடு சொல்லிட்டாங்களாம். எந்த அளவுக்கு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காருன்னு பாருங்க. திறன் மற்றும் அதிகாரம் உள்ளவர்களிடம் மட்டுமே கேட்க வேண்டியதை கேட்டால் கிடைக்கும்னா எப்படி கேட்கணும் உங்களுக்கு தெரியும். நீ லஞ்சம் கொடுக்கணுமா, இல்ல மிரட்டி கொடுக்கணுமோ, நீ எப்படி வேணா கேட்டுக்கப்பா, ஆனா அந்த என்கிட்ட திறமையும் இல்ல, என்கிட்ட அதிகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப திறமை இல்லைன்னு என்ன சொல்றாருன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் திறமை இல்லை வேணாம், திறமை இல்லாத வேணாம். இந்த அளவுக்கு இத்தனை வார்த்தையை வந்து முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ இதை எப்படி சொல்றது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாப்ல. புரியுதா உங்களுக்கு? மனசுக்குள்ள குமுறல் இருக்கு, சான்ஸ் கிடைக்கிற இடத்துல அதான் சொல்றேன், அவர்ல ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். இவங்கள மாதிரி இதுக்கு அந்த ஊதுகுழல் போக மாட்டாரு, கீழ்த்தரமா. அந்த ஊதுகுழல் அப்பாவு என்ன சொல்லியிருக்காப்ல சபாநாயகர், அதாவது திமுக ஊதுகுழல், அதாவது சபாநாயகர்னா என்ன இருக்கும்னா, ரெண்டு செயலையும் கருத்தை வாங்கிட்டு நீங்க இதை பேசலாம், இத அதாவது கரெக்டா ஒரு நாட்டம மாதிரி இருக்கணும்.
இவர் என்னன்னா ஊதுக்குள்ளலாம் ஆயிட்டாப்ல. ஓகே ஓகே சார், மே கவின் சார் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே இது முதலமைச்சர் சொல்லிட்டாப்ல, இதுதான் டெசிஷனு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் என்ன சொல்றாரு, துறை சார்ந்த பிரச்சனைகளை முதல்வர்களிடம் பேசி தீர்வு காணுங்கள், உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் நேர்மையான பதிலை வழங்க வேண்டும். இதை இப்ப வந்து இவர் வந்து என்ன சொல்லிட்டாராம், பொய் சொல்லிட்டாராம், நேர்மை இல்லாம சொல்லிட்டாராம். இல்ல நேர்மைன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாதிரி தெரியல, அது ஏதோ பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. இல்ல நான் வந்து என்கிட்ட இருக்குது அந்த இது, நான் எப்படி சொல்றது, நான் வேணா அந்த போஸ்ட வந்து நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, மேல ஷேர் பண்றேன். இல்ல நேரட்டும் அது நேர்மைன்னு சொல்ல, அவர் அப்பா சொன்னது பாசிட்டிவா பதில் சொல்லுங்க அப்படின்னு. இல்ல என்கிட்ட இருக்குது, நான் வந்து நியூஸ்ல உள்ளதே வச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளிப்பை தான் வந்து நியூஸ்ல வந்து போட்டு காட்டுவாங்க, ஃபுல் நியூஸ வந்து அதை வந்து அந்த முக்கியமான வார்த்தையெல்லாம் வந்து நியூஸ் தான் வந்து. அப்பாவை சொன்னதா தானே சொல்றீங்க? ஆமா அப்பாவை சொன்னதை நான் வந்து இப்போ அப்படியே மேலே ஷேர் பண்றேன், புதிய தலைமையில உள்ளதுதான். நான் கூட இன்னைக்கு வந்து வச்சு அதை வச்சுதான் அடிச்சிருக்கேன். அந்த வார்த்தை யூஸ் பண்ண இல்ல நான் தான் காட்டுறேன், நான் எதுக்கு போய் சொல்லணும், இதான் இருக்குங்க. இல்ல ஆக்சுவலி அப்படி இல்ல, ஐ மீன் தவறான புரிதல் தான். அந்த அப்படியே மேல ஷேர் பண்றேன் பாருங்க. ஷேர் ஆயிடுச்சா? அதாவது துறை சார்ந்த, அதாவது 2 இது ஷேர் பண்ணிப்பேன். அந்த செகண்ட் உள்ள வந்து பாருங்க, ஜஸ்டின் போட்டிருக்கோம், ரெண்டுமே புதிய தலைமுறை தான். அந்த 2வது போட்டோ பாருங்க, வந்துருச்சா மேல? எனக்கு பக் தெரியல, எனக்கு வரல. வந்துருச்சா? இப்ப மேல வந்திருக்குமே, ஏதோ ஒரு மூலை டிஎம்கேக்கு சப்போர்ட் வந்துருச்சு. அந்த 2வது போட்டோ படிச்சுப்பாங்க. துறை சார்ந்த பிரச்சனைகளை முதல்வரிடம் பேசி தீர்வு காணுங்கள், உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர் நேர்மையான பதிலை வழங்க வேண்டும், சபாநாயகர் அப்பாவு அறிவுறுத்தல். நேர்மறையான ஆமா இப்ப சாப்பாடு வாங்கினது. சோத்து போடல போயிட்டான். புரியுதா? புரியுதா? நேர்மை கிடையாது, நேர்மறையான, அதாவது பாசிட்டிவ் சொல்றாரு. நேர்மறையான என்ன? நேர்மறையானன்னா இருங்க நிரட்டும். நேர்மை வேற, நேர்மறைங்கிறது அது ஒரு மாதிரி பாசிட்டிவ் தான் சொல்றாரு, புரியுதுங்களா? நானே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு விடுறேன், நான் எதுக்கு உளரணும்? இல்ல நேர்மறையில மட்டும் இல்ல, தெரிந்தும் தெரியாத மாதிரி, புரியுதா? அதான் வீடியோவே பார்த்தாச்சு, நீங்க இந்த இத படிச்சுட்டு சொல்றீங்க, நீ வீடியோவே நான் பார்த்துட்டு ஆர்டிக்கலை நம்பாத, இந்த ஒரு வார்த்தையை புடிச்சிட்டு. இல்ல இவனை நம்பி நானும் பேச முடியாது, பாப்போம் எதுக்கும் இருக்கட்டும். அந்த வீடியோ இருக்கும் பாருங்க, யூடியூப்ல இருக்கும். அதான் பார்த்த வீடியோ தமிழ் சார் மாதிரி இலக்கிய புக் எத்தனை தெரிய வேண்டியதுதான். இல்ல நானும் வீடியோ பார்த்தேன், நான் இதத்தை வச்சு அடிச்சேன் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலையா மூதேவிகளுக்கு. அதாங்க நீங்க அப்போ அவரு உண்மையிலே இன்னைக்கு ஒரு மாதிரி வெக்ஸாய் தான் பேசிட்டாரு, அவரு என்னன்னு தெரியல, அவர் ஒரு மாதிரி ஓரம் கட்டாங்க போல இருக்கு, அதனால அவரு ஒரு மாதிரி மனசு இல்ல. நீங்க வந்து 2002 லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து இப்ப என்ன செஞ்சது 21ல மோஸ்ட்லி வந்து மக்கள் வந்து, ஐ மீன் இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்ட காரணம் என்னன்னா பிடிஆர் தியாகராஜா நிதியில இருக்காப்ல, என்னது நிதியமைச்சரா இருக்காப்ல. ஸோ வந்து ஃபண்டிங் இதுல கரெக்டா இருக்கும். ஸோ நம்மளுக்கான தேவையான தமிழகத்துக்கு தேவையான அடுத்த வேலை வாய்ப்புக்கு தொழில் தொடங்குவதற்கு தேவையான வாய்ப்புள்ள புதுசா கிரியேட் பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவரோட வாய்ஸ் நம்மளுக்கு தெரியும், அவரோட பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் அடிப்படையில வந்து நம்ம வந்து ஒரு திமுகவோட ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மிகப்பெரிய இன்ஃபுளுன்ஸ்னா பிடிஆர். ஸோ அதுக்காக ரொம்ப வந்து ஒரு ஓட்டிங் பெர்சன்டேஜ் அதுக்காகவும் போச்சு. ஸோ அந்த ஒரு அவங்களோட பிக்கஸ்ட் பவர்ஃபுல் மேனையே வந்து கரெக்டா யூஸ் பண்ணலாம்னா பாத்துக்கோங்க. அப்ப 2 விஷயம் நினைச்சு தெரியுமா? 2 விஷயம் நினைச்சு தெரியுமா? சொல்லுங்க. இல்ல நம்ம எனக்கு பொதுவாக அந்த பிடிஆரை பத்தி பேசும்போது ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா அது வந்து டிஎம்கேவான்னு தவிர்த்து ஒரு தனி மனிதர் அவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அவருக்கு ஈக்குவலா அப்பாவை எடுத்துக்கோங்க, இந்த சின்னவர் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த நேர்மை, நீங்க எத்தனை பேர் அவரை க்ளோஸா ஃபாலோ பண்றீங்க, வாட்ச் பண்றீங்கன்னு தெரியல bro. நல்லா ஆரம்பிச்ச புதுசுல அவரை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணேன். ஜெயலலிதா டைம்ல இருந்தே நம்ம நிறைய பழைய ஏன் வீடியோலாம் ரீகால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஒரு ஒரு தனி மனிதனா அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப மெஸ்மரைசிங்கா இல்ல இருக்கும். அவரோட நாலேஜுமே வந்து, அதாவது வே ஆஃப் ஸ்பீக்கிங்கா இருக்கட்டும் சொல்றீ, அந்த இந்த ஸ்பீக் பண்ணும் போது இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி ரெண்டுமே வந்து வார்த்தைகளை வந்து அவ்வளவு கிளியர் அண்ட் கட்டா யூஸ் பண்ணுவாப்ல. புரியுதா எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு? நீங்க வந்து தமிழ்நாட்டை வந்து நிதி நிலைமை வந்து பேசுறதா இருக்கட்டும், இந்த லாங்குவேஜ் பாலிசி வந்து பேசினாப்ல இல்ல, அப்பயுமே வந்து அவரோட ப்ரோ பாயிண்ட் வந்து கடைசியா செம்ம. நமக்கு பட்ஜெட் எப்போ புரிஞ்சுது எனக்குலாம், அவர் 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 இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்க திட்டிக்கு தான் பட்ஜெட்னா என்ன, அது எப்படி பார்க்கணும், அதுல உள்ள என்ன இருக்கு, என்ன செய்யறோம், அது அவர் போனதுக்கு அப்புறம்லாம் ஒரு கிளாரிட்டி இல்லை. இல்லை நம்ம இவங்க ரொம்ப ரொம்ப பேச வேண்டாம், பட் ஆனால் லைட்டா மேலோட்டமா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவரு அவர்கிட்ட இருக்கிற இன்னைக்கு சொன்ன நேர்மையான அரசியல்வாதி இன்னைக்கு டிஎம்கேல எவனாவது ஒருத்தர் இருக்கான்னு கேட்டான்னா அதுல இடத்துல இவரை வைக்கலாம் முடியும். எனக்கு அது கண்டிப்பா பர்சன் எனக்கு பிடிக்கும். அவர் எந்த பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றாரு அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஏன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் அவரோட கான்சிக்வன்ஸ் நீங்க ஆன்லைன்லயே போனீங்கன்னாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்க குறைகள் என்ன, ஒரு புக்லெட்டாவே போட்டு கொடுக்குறாரு வருஷம் வருஷம். ஒரு தனி டீம் வச்சு என்னென்ன குறைகள் வந்திருக்கு அவர் கான்ஸ்டிடுவன்சி மொத்தமா நான் சொல்றேங்க. என்ன எத்தனை ஸ்ட்ரீட்ல இருக்கு, எத்தனை குப்பை தொட்டி இருக்கு, எவ்வளவு வசதிகள் இருக்குன்னு புக்கு போட்டு கொடுக்குறாரு. நான் சும்மா வெறுமனே பேச்சு வார்த்தையில போயிட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லி போல, வருஷம் வருஷம் ஒரு சர்வே எடுத்து எனக்கு இவ்வளோ நான் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ கோரிக்கைகள் வந்தது, நான் இத்தனை தடவை உங்களை ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு இத்தனை தடவை நான் உங்களை மீட் பண்ணேன். அவர் மட்டும் போகிறதில்ல, அவர் வீட்டில் இருக்கவங்க போகிறாங்க. ஸோ அவரெல்லாம் அதான் சொல்கிறேனே, இது 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 எப்படியோ இந்த பூவோட சேர்ந்து நாரும் மறந்த கதை தான். 2 3 நல்ல நல்ல கண்டிப்பா. மனுஷங்களை வச்சுட்டு டிஎம்கேக்கும் அதை மறந்துக்கிறாங்க, அவ்வளோதான். இல்ல நிறைய பேர் அதுதான் சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா வந்து திமுகவில் இருக்க 99%, அதாவது நம்ம ஆளுகளே நிறைய பேர் சொன்னவங்க அதுதான். நான் நம்மளோட ஆளுகள் சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். 99% வந்து ஃபர்ஸ்ட் அந்த டயத்துல ஸ்டார்டிங் பீரியட்ல சொல்லுவாங்கல்ல அண்ணா காலத்துல, அப்போ வந்து 99% கொஞ்சம் ஸ்மார்ட் பீப்புள்ஸ் கம்பேரிட்டிவ்லி மற்ற பொலிட்டிக்ஸ் பார்ட்டி கம்பேர் பண்ணும்போது 99% ஸ்மார்ட் பீப்புள்ஸா இருப்பாங்க. 1% வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு முட்டாள்தனமா இருப்பாங்க. ஆனா இப்ப என்னன்னா 1% தான் வந்து கொஞ்சம், அதாவது அறிவு உள்ள கரெக்டான பெர்சன்டேஜ்ல பீப்புள் தான் இருக்காங்க இப்ப உள்ள திமுகல. அந்த ஒரு 1% அறிவிச்சு தான் வந்து நம்ம தலைவர் பிடிஆர் மாதிரி. புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து எதிரிய கூட வந்து நம்ம வந்து அவரோட நம்மளுக்கு எதிரியாவே இருந்தாலும் அவரோட நாலேஜ் இருந்துச்சுன்னா மதிக்கணும். அப்பேற்பட்ட அவர்லாம் ஒரு எதிரி கிடையாதுங்க, அவர்லாம் இல்ல ஒரு ஜென்டில்மேன். ரெஸ்பெக்ட். அதே எதிர்பார்ட்டி எதிர்கட்சி தானே, அந்த எதிர்கட்சியில வந்து ஒரு தோற இது நாலேஜபிள் பெர்சனா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கணும். அப்பேற்பட்ட அக்னாலேஜபிள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி, பிடிஆர் வந்து அக்னாலேஜ் பண்ண ஆளே இருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். சோ அப்படிப்பட்ட நான் நாலேஜ் விஷயத்திலயும் அப்படிப்பட்ட 1% அந்த அறிவுஜீவியை கூட திமுக வந்து ஒதுக்கிடுச்சு. எப்படி நடத்துறான் புரியுதா? பாருங்க அவரை. ஆஹ் அதெல்லாம் ரொம்ப இல்ல அவரோட மோஸ்ட்லி வந்து அவரோட பாயிண்ட்ல எப்படி இருக்குன்னா, இப்ப சங்கி பிஜேபி இவங்களோட வந்து பாயிண்டா வச்சு அடிக்கிறதுல இருந்து அவர் தான் கை தேர்ந்தவர். அது வந்து நிதியா இருக்கட்டும், இல்ல ஃபினான்ஸ் இந்த மாதிரியா இருக்கட்டும், இல்ல இங்கிலீஷோட ஃப்ளூயன்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆளை வந்து நம்ம எங்கேயுமே பாத்திர முடியாது பிடிஆர் மாதிரி. இருந்தாலும் அவர் என்னன்னா திமுகவோட நேர்மா கை சுத்தம் சிம்பிள், மக்கள் அதுதான். கிட்ட எல்லாம் ஈஸியா கனெக்ட் ஆயிடுவாங்க அவங்க எல்லாம். ஆனா நம்ம வந்து இப்ப இது பேசுறோம்ல, அதான் நம்ம எல்லாம் இப்ப வந்து இப்படி பேசுறோம்ல, நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா? நான் வந்து பிடிஆர சொல்லுவாப்ல, நான் வந்து அப்படி பேசல, இத வந்து மீடியா தான் திரிச்சிருச்சு. ஏன்னா அவர் கட்சி அப்படி, அந்த கட்சி அவர் சார்ந்திருக்க கட்சி அப்படி போட்டு ப்ரெஷர் கொண்டுருவாங்க. ஏன்னா நான் நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும், கொஞ்ச நாள்ல சொல்லுவாப்ல. இல்ல இன்னைக்கு பிடிஆர் பேசுனதுக்கே அப்பமே சொல்லிருப்பாங்க, எங்க என்னங்க சட்டசபையில வச்சு இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. இல்ல அவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு லிமிட்டுக்கு மேல புஷ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும், சரி விட்டுரு, சரி இன்னைக்கு ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னு விடுவாங்க. அவர் புஷ் பண்ணிட்டாங்கன்னா தெரியும், அவர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா வந்து திமுக வந்து புரட்டியை சேர்த்து புடலையும் அடிச்ச மாதிரி அடி. சரியா? அதனால வந்து
செம மாசா So, இருக்கு, ஃபயர் ஆனா விட்டு கொண்டாரு. அவர் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வருவாருன்னு வந்து தெரியல. கிட்டத்தட்ட சான்சஸ் இல்ல. ஏன்னா வந்து அவர் வந்து இதை எப்படி சொல்றது, நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல செத்தாலும் தோத்தாலும் வந்து தளபதி தாண்ட அப்படின்னு. இல்ல இல்ல, அந்த அவர் மாதிரி தளபதி அவரு தாண்டிலாம் இல்லைங்க. அவர் இல்ல தான் இல்ல வந்து அவர் திராவிட இல்ல கட்சி. அந்த மாதிரிதான் வந்து அவர் திராவிட கட்சியின் மேல வந்து இருந்து இப்ப நானும் போயிட்டேன்னா அந்த கட்சியை வந்து யாரு காப்பாத்துவா, அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிற ஆளு. புரியுதா? அதெல்லாம் கலைஞரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது 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 ஒரு மாதிரி கலைஞர் அவரெல்லாம் இல்ல, பெரிய அவர் வந்து அண்ணன். இல்ல. அந்த இன்னைக்கு இது வந்து அண்ணா எனக்கு என்னன்னா, கொள்கையை அவ- பிடிச்சது. அவ- இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின்லாம் அவர் கொஞ்சம் கூட சட்டையே பண்ண மாட்டாரு. நீ நீ பாட்டுல என்ன வேலையை பாரு, என்ன நான் சொல்றீங்க என் நீங்க? பாட்டுல வேலையை பார்க்கறேன். வீடியோ ஆடியோ லீக் ஆச்சு பாத்தீங்களா இல்லையா? உதயநிதி சபரி விசாரணை வச்சு அதேதான் அதேதான் அதேதான். அதுல இருந்து அந்த ஆடியோ லீக் ஆகி கரெக்டா கொஞ்ச ஏங்க நாள்லயே வந்து தூக்கி சபரீசன் வந்து வெளிப்பட. அது அது நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. பிடிஆர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்காருங்க அந்த டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிலேயே. நான் நிறைய ஏதோ நடுவில் இப்போ ரீசெண்டாக நான் சொல்றது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ படிக்கும்போது கூட என்ன படிச்சேன்னா, பிடிஆர் அப்பா இருக்காருல்ல முன்னாள் சபாநாயகர் பிடி ம். பிடி அவர் பேர் வந்து இவர் வந்து பழனிவேல் ராஜன். அவர் வந்து ஆமா, அது அதான் பழனிவேல் தான் அவரும் வரும், அவர் பேர் ஏதோ ஒரு பேர் வரும் பிடி தியாகராஜன் ஏதோ வரும். பழனிவேல் தியாகராஜன், அவர் பழனிவேல் ராஜன் நினைக்கிறேன். ஆமா, அவரு வந்து தான் நம்ம சபரீசனுக்கு ரெக்கமெண்ட் ஐ மீன் ஏதோ ஒரு ஒரு வழிமுறையில இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐயோ, அவருக்கு அந்த சொல்லி எத்தனை பேர் தேனி மாவட்டத்துல போயிருக்கீங்கன்னு தெரியலங்க. நம்ம ஏதோ அவங்க அப்பா பேர்ல தனி கால்வாயே இருக்குதுங்க. நம்ம நம்ம வந்து பெரியார் டேம்ல எதுலயோ ஒரு தண்ணி திறக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் வந்த உடனே டேம்ல தண்ணி திறந்த உடனே நம்ம போற தண்ணி வந்து அந்த கால்வாயில தான், அவங்களோட விவசாய நிலத்துக்கு தான். அவங்களாம் ரொம்ப பெரிய ஆளு. அதான் சொல்றேன், அவங்களுக்குலாம் கட்சின்னு இல்ல, அவங்களுக்குலாம் இல்ல, ஊருக்குள்ளேயே அவ்வளவு மரியாதை அவர் இருக்கு. வந்து அவரோட சொத்து மதிப்படி சிம்பிளா எப்படி சொல்லணும்னா, அவரால் வந்து தமிழ்நாட்டுல வந்து லேண்டே வாங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு லேண்ட் இருக்கு. புரியுதா கரெக்ட். உங்களுக்கு? அவங்க பரம்பரையால வந்து இனிமே தமிழ்நாட்டுல வாங்கவே கூடாது. அவங்க பரம்பரை பாத்துக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு அவரோட சொத்து மதிப்பு அவரே இருக்கு. சோ சொல்லியிருக்காரு வந்து ஒரு 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 இதுல, நம்ம சரி ரொம்ப பேச வேண்டாம் நம்ம, பட் இருந்தாலும் அவரே ஒரு இதுல சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்க கிட்ட எங்க சொத்து இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. நான் வந்து ஒரு வருஷம் ஆமா, பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது மதுரையில. சீட்ல இருக்கிறத நான் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன்னாரு. அவரெல்லாம் ஜெம் ஆஃப் த ஆமா. பர்சன். சரி விடுங்க, அதான் சொல்றேன், இவங்களை பத்தி பேசுறது டிஎம்கே தூக்கி பேசுற மாதிரி சோ இருக்கும். அவங்களுக்கு வந்து கொள்ளையடிக்கணும், மக்கள் சொத்து ஆட்டை போடணுங்கிற அவசியமே இல்லை. சோ அந்த ஒரு காரணத்துக்காக. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ற ஒரு ஆனா ஆளு. நீங்க என்ன ஒரு சொல்றதா சட்டசபையில வந்து பாக்குறீங்களா, சட்டசபையில வந்து ஒரு சபாநாயகர் அப்பா வந்து உண்மையில யாரையுமே பேச விட மாட்டேங்கிறாங்க. அவரே யாராவது எதிர்த்து பேசினாலே போதும் 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 உட்காரு அப்படிங்கிற மாதிரி. அவரை ஏய், அவரை அதனாலதான் பார்த்தோம்னா ஏதோ ஒரு கேரக்டர் வருதுங்க. அதாவது சினிமாலயா நம்ம சினிமால வர கேரக்டர் மாதிரி. அதாவது விஷயம் தெரியுமா தெரியலையான்னு தெரியல, ஆனா எல்லாரையும் வருது. கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல, அவர் வந்து ஒரு நக்கல் மாதிரி ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு கண்டாலே எனக்கு டென்ஷன் ஆகும். இன்னமும் வந்து அந்த திரும்ப வந்து நம்ம வந்து வார்த்தை யூஸ் பண்றதுதான் கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நான் சிம்பிளா என்னன்னா முடிச்சிட்டேன். இப்போ அதனாலதான் அவர் எதிர்கட்சியில ஊதுகுழல், திமுக ஊதுகுழல். அதான் திமுக சொல்றேன், காதுல என்ன எதிர்கட்சியில ஊதுதோ அதைத்தான் வாயில வரும் அவருக்கு. எதிர்கட்சியில அவங்க பேசுறது வந்து மக்கள் பிரச்சனை தான் பேச போறாங்க, கட்சி சார்பா யாரும் பேச போறது இல்லை. அப்ப நீ அவங்களுக்கு அதுக்கு அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும்ல. நீங்க ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா எப்படி பேசுவாங்க அவங்க? அதுலயும் 1/2 நிமிஷத்தை கட் பண்ணிடுறாரு. அவன் பாயிண்ட முடிக்க விட முடியாது, யாரையுமே முடிக்க விட முடியாது. ஏதாவது ஒண்ணு அவங்க சொல்றாங்க வச்சுக்கோங்க. இல்ல, அவங்க கொடுத்த பாயிண்ட வாக்குறுதி முடிக்க என்ன? விடுறது இருக்கட்டும். ஏதாவது ஒரு பாயிண்ட வந்து பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து உடனே செஞ்சிருவாரு. என்ன செஞ்சிருவாரு, இது வந்து ரொம்ப ஹார்டா பேசிட்டீங்க, இது வந்து அவைக்குறிப்பில இருந்து நீக்கப்படுது அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா ஆமா, அவைக்குறிப்பில இருந்து நீக்கிறதுலாம் வந்து ரொம்ப வந்து இருக்கலே வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப ஒரு அவரோட வேலையை அதான் நினைச்சிட்டாரு போல இருக்கு. அவை குறிப்பு வந்து நீக்கதான் அவரோட வேலை நினைச்சிட்டாரு போல இருக்கு. எப்படி அதான் சொல்றது, ஒரு வேலையில எஃப்ஐஆர் காப்பி கிழிக்கிற அளவுக்கு சமங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு எஃப்ஐஆர் வந்து போட்டோம்னா அதுல இருந்து கிழிச்சா எப்படி இருக்கும்? கிழிக்க கூடாதுன்னு இல்லையே, ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க. அதாவது ரிமூவ் பண்ணுவாங்க, தெரியாம பண்ணிட்டோம், அந்த அளவுக்கு ஒரு கரப்ஷன் இதாயிருச்சு, கரப்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான். ஆனா எஃப்ஐஆர் வந்து ஒரிஜினலா தேவைன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தவன் வந்து கொலை பண்ணிட்டான், அது எஃப்ஐஆர் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதை கிழிச்சா எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு கொலையாளியே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கொலையாளி வந்து நார்மலா வந்து இது சமூகத்துல வந்து ஊடுருவான், அப்ப எத்தனை கொலை வேணா நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து அவை குறிப்புல இருந்து ஒரு முக்கியமான பயணம் நிக்கிறது. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நீக்கிட்டாப்ல நீக்கிட்டாங்க நம்ம. ஒண்ணு. அப்புறம் லைவ் வந்து ஒழுங்காவே வராது. நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு நாள் கூட லைவ் ஒழுங்கா காமிக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்டாவது கட் வந்து பண்ணி
எடிட் இல்ல பண்ணி அதெல்லாம் இல்ல ஃபர்ஸ்டாவது வந்து பேப்பர் கொண்டு வருவாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்டே வந்து அவைத்தலைவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் என்னென்ன கொஸ்டின் கேட்க போறோம்னு. அது வந்து ஆல்ரெடி வந்து உடனே வந்து இதாயிரும். எப்படி சொல்றது, அவை குறிப்புல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போடுமோ, என்ன இந்த டாபிக் என்னென்ன பேச போடுமோ அது ஃபுல்லா அவை குறிப்புல இருக்கும். ஸோ நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் வந்து அந்த எப்படி சொல்றது தகவல் தேவைங்கிற விஷயத்த வச்சு நம்ம போட முடியாது. தகவல் அறியும் சட்டம் அந்த விஷயத்த வச்சு உரிமை ஆஹ் அந்த இதை வச்சு வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து என்னென்ன கொஸ்டின் இந்த வருஷம் வந்து என்னென்ன பேசியிருக்காங்க, யார் யார் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கா, ஃபர்ஸ்ட் இந்த அவை வந்து எந்தெந்த இதுக்காக வந்து கூடியிருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் டிஜிட்டலைஸ் பண்ண வந்து 2 விஷயம் நல்லா இருக்குது. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டிஜிட்டலைஸ் வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த அவை குறிப்புல இருந்து இதெல்லாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்டு காப்பியா இருக்கும். அதை வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து நீ எரிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. சீல் பண்ணி வச்சிருவாங்க தனியா. ஒரு ஹார்டு காப்பி இருக்கும், சாஃப்ட் காப்பி இருக்கும். ஹார்டு காப்பி வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. சாஃப்ட் காப்பியை வேணா வந்து இது பண்ணுவாங்க. சோ பட் வந்து இப்ப ஹார்டு காப்பி இல்லாத நான் சொல்ல வருது என்னன்னா, இப்ப நீங்க சட்டசபை நிகழ்ச்சியை வந்து நீங்க லைவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும், இல்ல யூடியூப்ல ஏத்தணும், மக்கள் பார்க்கணும்லாமா. சட்டசபையில என்ன நடக்குங்கிறத பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுக்கு நீங்க அதை கட் பண்ணிட்டே இருக்கீங்க அதுக்காக எப்போதுமே? இல்ல, ஒரு லைவ் அப்ப வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கே வந்து இவ்வளவு நான் வந்து பேசின காரணம் அதுதான். சின்ன சின்ன இந்த இது ஒரு விஷயத்த வந்து என்னென்ன பேசணும் இதையே வந்து அவ்வளவு குளறுபடிகள் இருக்கும் போது அது எப்படி அவ்வளவு சீக்கிரமா லைவா பண்ண விட்டுருவாங்க. சாதாரண அதான் சொல்றேன். நேரலை இல்ல, சாதாரண ஒரு இது அரசியல் விமர்சகமா நடக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது லைவ் சேனல்ல, தொலைத்தொடர்பு சேனல்ல வந்து நடக்கிற நேரலையில வந்து டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு நேரலையில உங்களால ஒரு லைவ். நேரலையில கூட வந்து அது ஒரு திமுக வந்து எப்படி சொல்றது அந்த நியூஸ் ஆங்கர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி யாராவது ஒருத்தர் 1 நிமிஷத்துக்கு இல்ல 2 நிமிஷத்துக்கு மேல வந்து திமுக தாக்கி பேசினால டக்குன்னு வந்து குறியிட்டுருவாப்ல நியூஸ் ஆங்கரை டைரக்டா. சரி நீங்க பேசுங்க போதும் அப்படின்னு. நான் பேசவே முடிக்கலங்க உங்களுக்கு டைம் வருங்க அப்படின்னு சொல்லிடுவாப்ல. இல்ல அவர் பேசி இருக்கும் போதே சரி நம்ம விளம்பரம் போயிடலாம், அடுத்து என்ன விவாதிப்போம். அவர் ஒரு டாபிக் பண்ணி கரெக்டா ரெடி ஆகி வந்து அடிச்சு பேசியிருப்பாப்ல. இப்ப திமுக வந்து பதில் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், டக்குனு விளம்பரம் போட்டுருவாங்க. விளம்பரம் போட்டாருமோ நம்மளுக்கு ஃபுல்லா அவ என்ன என்ன கொஸ்டின் கேட்டான் என்ன பதில் சொல்ல வேண்டியது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஈஸியா வந்து மக்களை ஆமா, வந்து டைவர்ட் பண்றதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் சேனலுக்கே அவ்வளவு பவர் இருக்க போகும்போது அப்ப சட்டசபையோட அப்பாவுங்கிற ஒரு சபாநாயகரா திமுக வச்சிருக்க ஊதுகுழல் வந்து இப்ப எப்படி இருக்கும், அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் என்னன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை சபாநாயகர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனா எல்லாருமே சொல்றது அப்பா வந்து ரொம்ப மோசமா இருக்காரு. ஏன்னா மத்த சபாநாயகர்கள் அட்லீஸ்ட் பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சொல்லுவாங்க. இவர் கண்டிப்பா பேசவே விட முடியாது. அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரி ஏன்னா நம்ம ஒருத்தர் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா அந்த கேள்வியை முடிக்கணும். அப்பதான் அந்த ஒரு கேள்வி முடிஞ்சாதான் கம்ப்ளீட் ஆகும். அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு புரியும். நீங்க கம்ப்ளீட் பண்ணவே விட மாட்டேன் அப்படிங்கன்னா அப்ப இது என்ன மாதிரி ஒரு போக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா நீங்க கண்டிப்பா சபாநாயகர் கொஞ்சம் அந்த நடுநிலை தன்மைங்கிறது இருக்கணும். சும்மா நீங்க ஆளுங்கட்சியாவே இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனா சபாநாயகருக்குங்கிற ஒரு இது இருக்கணும்ல. அதுதான் அதுவே இல்ல. நம்ம அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நம்ம சட்டமன்றமே. அதான் எல்லாத்தையும் கரெக்டா தான் இப்ப எல்லாம் இவ்வளவு பேசுறாங்கல்ல. இப்ப வந்து இல்ல நாங்க பொதுவா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கோங்க. சபாநாயகருங்கிறவங்கள இன்னும் எப்படி இன்னும் வந்து போடுவாங்கன்னா, எத்தனா இன்னைக்கு எத்தனை 22 இன்னும் 4 நாள்ல பாருங்க ஃபுல்லா நம்மளை பத்தி தான் டாக் ஓடும். 26 27 நம்ம ஆளு வந்து பேசுவாப்புல ஃபுல் டாபிக் நம்மளை வச்சு என்னென்ன எப்படி எப்படிலாம் வந்து உண்மையை மாத்த முடியுமோ திரிக்க முடியுமோ அம்முட்டு இது நடக்கும். இன்னும் ஒரு 10 பேர் வந்து தாவேக்கா துண்டை போட்டுட்டு நான்லாம் இத்தனை வருஷமா கட்சி உழைப்பு செஞ்சேன், நான் வந்து திமுகல இருந்து கஷ்டப்பட்டு வந்து வெளியேறி தாவேக்கால வந்து மக்கள் உழைப்புக்காக வரணும்னு சேருன்னு நினைச்சேன், ஆனா காசு கேட்குறாங்க, காசை வாங்கிட்டு இவருக்கு ஓட்டு கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு பதவியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து புலம்புவாங்க. இதெல்லாம் அதெல்லாம் எவ்வளவு இன்னும் இல்லைங்க. இனிமே எனக்கு தெரிஞ்சு திமுக என்ன பண்ணாலும் எடுபடாது. நம்ம அந்த ஸ்டேஜ் எல்லாம் எக்ஸாக்ட்லி தாண்டியாச்சு. எக்ஸாக்ட்லி இல்ல இவனு என்ன பண்ணாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இல்ல வேலைக்கு ஆகாதுன்னு இல்ல, திரும்ப திரும்ப வந்து மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ஸ்டண்ட் அதான் விட்டுற மாட்டாங்கல்ல, சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இனிமே எடுப்படாதுங்க. அது அந்த ஏன்னா கட்சி சின்ன சின்ன பிரச்சனை எல்லா கட்சியிலும் இருக்கும். மக்கள் அதெல்லாம் கேரே பண்ணிக்க மாட்டாங்க. மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கை டெய்லியே 1000 பிரச்சனை இருக்கு. அவங்க இதெல்லாம் கேர் பண்ண அதுதான் மாட்டாங்க. இந்த 26 27 பாருங்க நம்ம ஆட்டத்தை. ஆகட்டும், வரட்டும் தலைவர். அதான் நம்ம தளபதி ஒரு வெயிட்டா இன்னொரு ஒரு ஒரு 1/2 பேசினாருன்னா செம்மையா இருக்கும். 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு இந்த அளவு ஆக்சுவலா இது சரியான இது. இந்த மாதிரி இருந்தாதான் வந்து
டிஎம்கேவால வந்து என்ன ஒரு ஸ்டாண்டுமே அடிக்க முடியாது. டக்குன்னு வந்து அவங்களால வந்து ஒரு ஃப்ளோல அடிச்சு வந்து டக்குன்னு ஒரு திரட்டி நிப்பாங்க தெரியுமா? ஓகேடா இன்னைக்கு அடிச்சுட்டானே. இப்ப நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்து ஏற்கனவே ஒரு வலுவா வந்து நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எப்படிலாம் உடைக்க முடியுமோ அத்தனை வேலையை செஞ்சிருப்பாங்க. இப்ப இது எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்க போகும்போது அவன் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு அடிப்பான். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த டயத்துல அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எதை பத்தி யோசிக்காம அடிச்சிருவோம். எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்குதுல்ல, அதுக்குள்ள நம்ம எதையா போட்டு சமாளிச்சிடலாம் சொல்லி. பட் இப்போ இன்னமே அந்த எலெக்ஷன் ஏன்னா தலைவர் வந்து கரெக்டா ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மீட்டிங் வந்து டிசம்பர் கிட்டலாம் தான் வந்து அந்த கூட்டணி கட்சி இதெல்லாம் வந்து பேசவே போறாது. சோ அந்த டயத்துல வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆஃப்டர் நம்ம மேக்கு ஸ்டாலின் அப்புறமா வந்து ஸ்டாலின் 200க்கு 200 ஜெயிப்போம்னு சொன்னாரு. எங்க இப்ப சொல்ல பாப்போம். அதான்ப்பா 200க்கு வந்து 200 வெல்லுவோம் தான் சொல்லியிருக்காப்ல. 200க்கு 200 எல்லாம் செய்யப்போம்லாம் சொல்ல. 200 வெல்லுவோம் வரீங்களா, 200 வரீங்களா, 200 வெல்லலாம், 200 வெல்லலாம். திமுகவுக்கு போனா 200 ரூபா வெல்லலாம். ஜாலியா பிரைஸ் கொடுக்கறதுதான் 200னா ஏமோ 200 கொடுத்து பழக்கம் இவன அலெக்ஸ். புரியுதா உனக்கு? எப்ப பார்த்தாலும் 200 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்கு. டக்குனு வாயில வந்துருச்சு 200 வேணும். ஏண்டா 232 எக்ஸ்ட்ரா ஃபுல்லாவே சேர்த்து சொல்ல, அதெல்லாம் வராது வாயில. 234 தொகுதியிலயும் ஜெயிப்போம். அதெல்லாம் வர 200 ரவுண்டா படிக்கப்பா. 200 முடிச்சுக்க. இதுல சேகர் பாபு வந்துட்டு ஒரு டைம் மாத்தி சொல்லிட்டாப்புல. என்ன தெரியுமா? 234 தொகுதி 234 தொகுதியில 34 ஜெயிப்போம்னு சொல்லிச்சு. அப்படி இவங்க பல கண்டென்ட் கொடுத்துருக்காங்கடா. இன்னும் அதுதான் நான் வந்து என்ன செய்ய போறேன், ஃபுல்லா த்ரெட் தான் போடணும். த்ரெட் போட்டு அடிக்கணும் ஒவ்வொருத்தவனும். நம்ம ஸ்டாலின் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டாரு பாத்தீங்களா? அதெல்லாம் விடுங்க. இல்ல சாரி இதோ டீசன்ட் தான். ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. நாளைக்கு அவரே காஸ்டியூம் வந்துட்டு நம்ம கிட்ட நம்மள மாதிரியே போடுவாரு. அதோட நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் அலெக்ஸ் நான் சொல்லுங்க. ஆனா இல்ல ஒரு செல்ஃபி எடுத்தா இருப்பாரு வாழ்க்கையிலேயே மறக்க. ஆமா அவருக்கு இல்ல அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பத்தியா வார்த்தைகள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல விஜய் மாதிரி காஸ்டியூம் இல்ல செல்ஃபி அதான் அந்த செல்ஃபி ட்ரை பண்ணும் போதே பார்த்தேன் அந்த ரியாக்ஷன். கேமரா மட்டும் தான் பாக்குறாப்ல. இல்ல டேய் அவரு பாவதான். சும்மா இந்த ஐடிவிங் சைடுல ஆனா சொல்லுவாங்க எல்லாம் ப்ரோக்ராம். இல்லடா அந்த மாதிரி ஏதா போங்க எடுங்க. இல்ல ஒரு அரசன் மன்னராட்சி தானே நடக்குது, நீ அரசன் தானே அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. அறிவு வேணாமா? இப்படிலாம் ஒரு சின்ன பையன் வந்து நீங்க வந்து இப்படி சொல்றான். ஏன்னா அவன் ஆக்டிவிட்டி அதெல்லாம் இல்ல. டேய் முதல்ல இல்ல உனக்கு டீம் பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியல உனக்கு. இப்ப இவரெல்லாம் இல்ல. இப்ப ஸ்டாலின் யோசிக்கிறது நடக்குதுன்னா அதெல்லாம் கிடையாது. அவருக்கு மேலயும் ஒருத்தர் இருந்து யோசிப்பாங்க. புரியுதா? சபரிசன் தான் இங்க மெயின் சைடுல வந்து உதயநிதி எப்படியோ. அது யாருன்னே இல்ல. தனி கார்பரேட் இதுவே இருக்கு. உனக்கு யாருன்னே தெரியாது. நீ எல்கேஜி படத்துல வர மாதிரிதான் இது. யாரோ ஒருத்தர் சொல்றதா இவர் வந்துட்டு செய்வார். இல்ல இது சொல்லுவாங்கல்ல பொம்மாக்கா மாதிரி. இல்ல சபரிசன் நீ நினைச்சு பாருங்க, மருமவங்கிற ஸ்டேட்டஸை தவிர்த்து அவருக்கு சபரிசனுக்கு என்ன வேலை இருக்கு? அதனாலதான் வந்து பிடிஆரா சொல்லியிருப்பாப்ல, உதயநிதி சபரிசன் வந்து தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெல்லோ இன் டிஎம்கே. என்ன கேட்டா ஏடிஎம்கே நாசமா போறது இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். உண்மையிலே மொத்தமா சேர்த்து அடிப்பாங்க. டிவிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகும். என்ன கேட்டா இதெல்லாம் பத்தாது. ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா என்னன்னா அட் டைம்ல டக்குன்னு ஆகும். இப்ப வந்து எலெக்ஷன் சொல்லு குடைச்சல் கொடுத்துனே இருந்தாதான் ஏதாவது. ஆமா இப்ப பூத் கமிட்டி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னுமே வந்து இந்த இப்ப புதுசா வந்து தடையில போடுறாங்க, துண்டை போட்டு வந்து நிக்கிறாங்க தெரியுமா டிஎம்கே இடத்துல. நிறைய பேரு நாங்க வந்து டிஎம்கேல இருந்து வந்தோம், நாங்க என்டிக்ல இருந்து வந்தோம், ஆனா வந்து காசை வாங்கிட்டு வந்து தாவேக்கா வந்து இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வராங்க தெரியுமா. அந்த ஊழலை வந்து அந்த ஒப்பாரிகள் வந்து நின்றும் இப்ப வந்து பூத் கமிட்டி முடிஞ்சிருச்சுன்னா. ஏன்னா ஆள் யார் மோஸ்ட்லி வந்து அறிவிச்சிருவாங்க அந்த டைத்துலயே. ஓகேவா? அப்படின்னுச்சுன்னா சோ இந்த மாதிரி நின்றுச்சுனாலே அடுத்த அவங்க வந்து
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வச்சு டைவர்ட் பண்ண முடியாது நியூஸ் சேனலையோ மக்களையோ. சரி ஆஹ் சரி, இல்ல சரியான கோல்டு. நாளைக்கு சரிடா, பாய். பேசுவோம். ஓகே, பாய். ஆனா இதுவரையும் நீ வச்சதே பெரிய விஷயம். இன்னும் நிறைய இருக்குதான் பூத் கமிட்டி இது. அதுக்கப்புறம் விக்னேஷ் வந்தாப்லையா? ஷூட்டிங் முடியல ஜனநாயகன். அது இல்ல வந்துட்டு போயிட்டு தான் ஒரு குழந்தை இது பாத்துக்கணும்னு போனேன். ஓகே 1.5 மணி நேரம் பேசுறது. ஓகே ஓகே. அப்புறம் தான் கடைசி 6 மணி நேரம் தான் போனாரு. இல்ல இன்னும் ஷூட்டிங் முடியல ஜனநாயகன். இப்ப ஃப்ரீயா விஜய் தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியாது கூட. இன்னொன்னு ஷூட்டிங் முடிஞ்சிட்டாலும் எல்லா இடத்துக்கும் போக கூடாது, புரியுதா? கரெக்ட். எல்லா இடத்துக்கும் போனாலும் வந்துட்டு இல்ல அப்படியே போனா மட்டும் பர்மிஷன் தூக்கி கொடுப்பானுங்க பேரு இவனுங்க. அது ஒண்ணு. ஒவ்வொரு போற இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க இவனுங்க. கண்டிப்பா. அலெக்ஸ் இதுல ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். விஎஃப்என் வந்து இன்னுமே ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நான் நீங்க வேற ப்ரோ. இல்ல நாங்க நிறைய பிளான் பண்றோம். இதுல ஆதவர்ஜுனுக்கே அது வரும்போதே நிறைய பிளான் பண்ணோம். அப்பா அது ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க இந்த டிஎம்கே காரணங்க. அது வேற அது நிறைய விஷயத்தெல்லாம் உள்ள போயினுக்குது. அது உங்களுக்கு சொன்னாலும் பாப்போம். நம்ம ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம். நம்ம ஒர்க் ஷாப் நிறைய இந்த சொன்னீங்க தெரியுமா, அது ஏதாவது பண்ணுங்க. இல்ல நிறைய பிளான் இருக்குது. இல்ல உண்மையில ஃபியூச்சர் நிறைய இருக்கு பண்ணும். ஓகே ஓகே. இல்ல எல்லாத்தையும் சொல்லி நாங்க எல்லாம் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி ஒண்ணு